பாருங்கள் மக்களே, இதுதான் சப்பாத்தி கல்லி. எப்படி இருக்குது பாருங்கள், அவ்வளோ பழம் கிடக்குது. ஏன்னா வறட்ச இடத்துல அதெல்லாம் வளரும். நல்லா நிறைய பழம் கிடக்குது. இதில் எல்லாமே சிவப்பு சிவப்பாக பார்த்தீங்களா, எல்லாமே நல்லா பழுத்துருச்சு. ரொம்ப வறட்சியான இடத்துல தான் இதெல்லாம் வளரும். பார்த்திங்கன்னா முள்ளாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா முள் இருக்கும். பார்த்து பொறுமையாக பக்குவமாக பறிக்கணும், எல்லாம் கையில் குத்திடும். பறிச்சுட்டு அதில் சின்ன சின்ன முள் இருக்குது பாருங்கள். இந்த முன்னாடி சின்ன சின்ன முள்ளாக இருக்கும், அதுதான் கையில் குத்தக்கூடியது. இது வந்து சப்பாத்தி கல்லியோட பூ. இந்த பூ தான் வந்து பக்கத்தில் பிஞ்சு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிஞ்சாகி அப்புறம் அது வந்து பழமாயிடும். இது வந்து ரொம்ப வறட்சியான பகுதியில் தான் வளரும். வறட்சியான பகுதியில் முள்ளாலாம் இருக்கும். இந்த பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்து இருக்குது. கல்லினா அதில் வந்து முள் இருக்கும். அந்த முள் தான் வந்து நம்ம இப்படி உரைச்சி தான் சாப்பிட முடியும். எல்லாம் அந்த முள் வந்து ரொம்ப சின்ன சின்ன முள்ளாக நிறையா இருக்கும். நம்ம கயிறு குத்திடுச்சுன்னா அப்புறம் ரொம்ப நேரத்துக்கு வலிக்கும். சீக்கிரத்து வெளியே வராது. அந்த முள் சின்ன சின்ன முள்ளாக இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த முள்ளை தேய்ச்சி எடுத்துடணும். இந்த மாதிரி மண் தரையிலையோ இல்லை இந்த கத்தி வச்சு கூட வெட்டி எடுத்துக்கலாம். அதை வந்து கத்தி கொண்டு வரலாம். சும்மா தரையில் சின்ன வயசில் நாங்கள் அந்த மாதிரி தரையில் உரைச்சி சாப்பிடுவோம். அது ஞாபகத்தில் போய் உரைச்சி சாப்பிட்றோம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உரைச்சி முடிக்கணும். நல்லா உரைச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப நமக்கு வந்து இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நம்ம தோலை உரிச்சிட்டு உள்ளே பார்த்தா நல்லா ஜெல்லி மாதிரி, இது அடியில் ஸ்டார் மாதிரி ஒரு முள் இருக்கும். அதை மட்டும் எடுத்து சாப்பிடணும், எல்லாம் அது குத்திடும். கவனமாக பார்த்து சாப்பிடுங்க. இப்படி தான் இருக்கும். சேமாக இருக்கும். லைட்டாக புளிப்பாகவும் கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பழம் நல்லாயிருக்கும். நிறைய சத்துக்கள் இருக்குது. கிடைச்சா கண்டிப்பாக சாப்பிடுங்க, மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹீட்டுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து நல்ல குளிர்ச்சியானது. கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க, இல்லை உங்கள் ஊரில் தேடி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.